வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்மா, துபாயிலிருந்து. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இதில் நம்மளுடைய இளைஞர்கள் அனைவரும், கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் மிக பிரம்மாண்ட அளவில், பெரிய அளவில் நல்லா போராட்டம் பண்ணுறீங்க. எல்லாமே சூப்பர். இதுதான் எதிர்பார்த்தோம். இதில் இது ஜாதி, மதம், இனம், பேதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. தமிழர்கள், தமிழன், அவ்வளோதான். சூப்பர், நல்லா பண்ணுறீங்க. நான் இப்போ நாங்கள் வெளிநாட்டு ஏழைகள். நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறது ரொம்ப வருத்தமாக நினைக்கிறோம். இந்த மாதிரி எங்களால் ஆதரவு தர முடியலையே, அதனால் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அதனால நாங்கள் இந்த மாதிரி பதிவு வைக்கிறோம். இதனால் பீட்டா அனுப்புகிறோம். எங்கன்னா என்ன வேணால் பண்ணுறோம். ஓகேவா? ஜல்லிக்கட்டு எதுக்கு வந்தால் ஓரங்கட்டு, நீ வா முந்திக்கிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி கூட்டங்கள் ஒரு தலைவர்கள் கீழேயோ இல்லை அரசாங்கத்துக்கு கீழே நடக்கலை. ஏன்னா போராட்டம் நடத்துகிறதே தலைவங்க தான். நம்ம எல்லாருமே தலைவங்க தான்ப்பா. அதனால் நம்ம இந்தியாவுக்கு, தமிழர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என்னோட சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா பண்ணுவோம், போராடுவோம், வென்றெடுப்போம். இது எல்லா 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 நாட்டுக்கும் இது ஒரு உதாரணம். இது எண்டு கிடையாது, இட்ஸ் அ பிகினிங். ஓகேங்களா? செய்யுங்க, நல்லதாக பண்ணுங்க. இதனால் தங்களுடைய உயிரை இதுக்கோசம் தங்களோட உயிரை யாரும் தராதிங்க. ஓகேவா? நம்மளுடைய மாட்டை தழுவணும். ஓகேவா? அதுக்கு நம்ம வேணும். அதுக்காக தங்களுடைய உயிரை இழந்தெல்லாம் செய்யக்கூடாது. போராடுவோம். ஓகேவா? போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். நம்ம நல்லது நடக்கும். எல்லாத்துக்கும் வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.